பணம் கொடுத்தா பாஸ் பண்ணிடலாம், ஆள் எனக்கு மினிஸ்டர் தெரிஞ்சால் பாஸ் பண்ணிடலாம். ஒரு கையெழுத்தில் பல கோடி பேருடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான பணி இந்த உலகத்தில் இருக்குது அப்படின்னா அது 1750 ஒரு 750 மார்க் வாங்கினாவே நம்ம நேர்முக தேர்வுக்கு போயிடலாம். நேர்முக தேர்வில் கிட்டத்தட்ட 10 லட்சம் மாணவர்கள் எழுதக்கூடிய தேர்வில் வெறும் 1000 மாணவர்கள் மட்டுமே இறுதியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அந்த மாநில தேர்வு ஆணையம் மீது நிறைய புகார்லாம் சொல்லியிருக்காங்க. எனக்கு ஐஏஎஸ் படிக்கணுன்றது என் கனவு. ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அது ஒரு ப்ரொசீஜர்லாம் ரொம்ப கஷ்டமானதுன்னு சொல்கிறாங்க. அது ஏன்? இந்தியாவிலேயே ஒரு கடினமான ஒரு தேர்வு என்று சொல்லக்கூடிய ஒரு தேர்வு யூபிஎஸ்சி நடத்தக்கூடிய சிவில் சர்வீஸ் எக்ஸாம். அதுக்கு காரணம் ஒரு பொறுப்பு மிக்க ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்ந்த பதவிக்கு ரெக்ரூட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம் தான் இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம். ஒரு 21 வயது முடிந்த ஒரு மாணவர் கையில் கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சம் பாப்புலேஷனுடைய வாழ்க்கை முன்னேற்றம், பொருளாதாரத்துடைய முன்னேற்றம், சுகாதார முன்னேற்றம், சுற்றுப்புற சூழல் முன்னேற்றம், இப்படி மொத்த பொறுப்புகளையும் அவர்கிட்ட கொடுத்து அவரை சப்கலெக்டரை நியமித்து, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரை நியமித்து, அவர் 60 வயசில் ரிட்டையர் ஆகிறப்ப ஈவன் கேபினெட் செக்ரட்டரி லெவலுக்கு நெக்ஸ்ட் டு பிரைம் மினிஸ்டர் லெவலுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு பொறுப்பு மிகுந்த ஒரு பதவி யூபிஎஸ்சி நடத்தக்கூடிய இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் மூலமாக ரெக்ரூட் பண்ணப்படுது. இதன் காரணமாகத்தான் இந்த தேர்வு ஒரு கடினமான தேர்வு என்று எல்லாராலையும் சொல்லப்படுது. எந்தெந்த இடத்துலலாம் பொறுப்பும் கடமையும் அதிக லெவலில் இருக்கோ அந்த இடம் எல்லாமே சற்று சிரமமாக தான் இருக்கும். இது ஒரு காரணம். இன்னும் ஒரு காரணம், இந்த தேர்வை எழுதக்கூடிய மாணவர்களுடைய அந்த திறன். கிட்டத்தட்ட 10 லட்சம் மாணவர்கள் எழுதக்கூடிய தேர்வில் வெறும் 1000 மாணவர்கள் மட்டுமே இறுதியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அப்போது அந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் மிகப்பெரிய லெவலில் நடக்கிறதுனால கிட்டத்தட்ட 0.01% தான் சக்ஸஸ் ரேஷியோ இந்த எக்ஸாமில். இது ரெண்டாவது காரணம். இந்த தேர்வு ரொம்ப கடினமான தேர்வு அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம். மூன்றாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த தேர்வில் கலந்து கொள்ளக்கூடிய இந்த மாணவர்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய பின்புலம் இதுவரை பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் பிரிட்டிஷ் பீரியடில் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் அப்படின்னாவே ஒரு மிகப்பெரிய எக்ஸாம். லண்டனில் கண்டக்ட் பண்ண எக்ஸாம், அதுக்கப்புறம் இந்தியாவில் கண்டக்ட் பண்ணப்பட்டது. ஒரு எலைட் சர்வீஸ் அப்படின்ற ஒரு நேம் வாங்கிய ஒரு சர்வீஸ் சிவில் சர்வீசஸ். ஸோ சுபாஷ் சந்திர போஸே சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதி அதுக்கப்புறம் தான் அது பிரபலமானார். இப்படி இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் எழுதி இந்திய ஜனாதிபதி ஆகியிருக்காங்க, அதுக்கப்புறம் கவர்னர் ஆகியிருக்காங்க, தென் நிறைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆகியிருக்காங்க, தற்போதைய எக்ஸ்டர்னல் அஃபேர் மினிஸ்டர் ஒரு சிவில் சர்வெண்ட்டு, டெல்லியோட சிஎம் ஒரு சிவில் சர்வெண்ட்டு, எத்தனையோ பேர் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு உயர்ந்த பணிக்கெல்லாம் இந்த சிவில் சர்வீஸை பேஸாக வச்சு முன்னேறி இருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த பணி ரொம்ப முக்கியமான பணியாக பார்க்கப்படுது. இந்த பணிக்கு நடத்தக்கூடிய இந்த தேர்வு மிக மிக முக்கியமான ஒரு தேர்வாக கருதப்படுது. சரியான பர்சனாக இருந்தால் மட்டும்தான் இந்த தேர்வில் செலக்ட் ஆக முடியும். இதுதான் முக்கியமான காரணம். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரோட பவர் என்ன? ஒரு கையெழுத்தில் பல கோடி பேருடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான பணி இந்த உலகத்தில் இருக்குது அப்படின்னா அது அரசில் உயர்ந்த பணின்னு சொல்லக்கூடிய இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் கையில் இருக்குது. இந்த கவர்மெண்ட்டுக்கும் மக்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாலமாக இருக்கக்கூடிய பர்சன் யாருன்னு கேட்டிங்க, இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள். அரசனுடைய இந்த திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பவர்களாக இருக்கட்டும், அல்லது அந்த திட்டத்தை வடிவமைக்கக்கூடிய அந்த குழுவில் இருக்கக்கூடிய வல்லுநர்களாக இருக்கட்டும், இது யார் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள். இப்படிப்பட்ட இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் நல்ல மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய திட்டங்களை தீட்டி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்கன்னா மீண்டும் ஒரு முறை மக்கள் அந்த மன்னரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுப்பாங்க அந்த ஸ்டேட்டில் இல்லை அந்த கண்ட்ரியில். எனவே ஆல்மோஸ்ட் ஒரு கிங் மேக்கராக இருக்கக்கூடியது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த சிவில் சர்வெண்ட்ஸ். அதனால தான் நம்மளுடைய நிறுவனத்துக்கு கூட பேர் என்ன வச்சேன்னா கிங் மேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேரை வச்சேன். ஸோ த ரியல் கிங் மேக்கர்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த சிவில் சர்வெண்ட்ஸ், நல்ல சிவில் சர்வெண்ட்ஸ், எத்திக்கலாக செயல்படக்கூடிய சிவில் சர்வெண்ட்ஸ், தன்னலமற்ற சிவில் சர்வெண்ட்ஸ்,
பொதுநலத்துக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை வந்து ஒப்படைக்கக்கூடிய சிவில் சர்வன்ட்ஸ். ஸோ அவர்கள் வந்து இப்படிப்பட்ட ஒரு பணிகளுக்கு போக வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஒரு எந்த பின்புலமும் இல்லாத ஒருவர் இந்த தேர்வில் வெற்றி பெற்று இவ்வளோ பெரிய உயரத்தை வந்து அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கறது இந்த சிவில் சர்வீஸ் தான். இந்த பொறுப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொடுக்கும். இப்போ வேறு துறையெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு துறையில் தான் வேலை செய்வீங்க. இப்போ இன்றைக்கி எஜுகேஷனில் இருப்பீங்க, இந்த ஐஏஎஸில், நாளைக்கு ஹெல்த்தில் இருப்பீங்க, இன்னொரு நாள் இண்டஸ்ட்ரீஸில் இருப்பீங்க, இன்னொரு நாள் வந்து ஒரு என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட்டில் இருப்பீங்க. இப்படிப்பட்ட வெரைட்டி ஆஃப் ஒரு ஜாப், டைனமிக் நேச்சர் ஆஃப் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு, கடமை எந்த பணிக்கு அதிக லெவலில் கிடைக்குதுன்னா ஐஏஎஸ்க்கு தான். அதனால தான் இந்த பதவிக்கான மோகம் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டுருக்கு. ஒரு கம்பெனின் ப்ரொஃபைல் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 rounds ஆஃப் இன்டர்வியூன்றது அட்டன் பண்ணுவாங்க, எல்லாருமே கிளியர் பண்ணிவிடுவாங்க. ஆனால் ஒரு ஐஏஎஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ரவுண்ட்ஸ் ஆஃப் இன்டர்வியூ இருக்கும், அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குமா, இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார் அடுத்த ஒரு ஜென்ரேஷனுக்கு? யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனை 3 கட்டங்களாக நடத்துகிறாங்க. அது ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், அது வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். ஒரு நாள் தேர்வு நடக்கும். காலையில் ஒரு பொது அறிவுத்தாள், மதியம் வந்து ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட், ரெண்டுமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். இதில் தேர்ச்சி பெற்றுட்டிங்கன்னா 1000 வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னா ஒரு 13,000-14,000 பேரை மெயின் எக்ஸாமினேஷன் எழுத கூப்பிடுவாங்க. மெயின் எக்ஸாமினேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ட் டைப்பில் தான் இருக்கும். அதாவது ஒரு எஸ்ஏ டைப்பில் நம்ம ஆன்சர் எழுதுகிற மாதிரி இருக்கும். மொத்தம் 9 பேப்பர்ஸ் இருக்கும். அங்கே 2 பேப்பர் வந்து எலிஜிபிள் பேப்பர், ஒரு பொது ஆங்கிலம், அதுக்கப்புறம் வந்து பொது தமிழ். 7 பேப்பர்ஸ் வந்து ரிமைனிங் பேப்பர்ஸ் வந்து எல்லாருக்கும் காமன் பேப்பர்ஸ். அந்த 7 மதிப்பெண்கள் 7 பேப்பரில் எடுக்கக்கூடிய மதிப்பெண்கள் அடிப்படையில் உங்களை நேர்முக தேர்வுக்கு கூப்பிடுவாங்க. ஒவ்வொரு பேப்பருக்கும் 250 மார்க்கு, 4 பொதறிவு பேப்பர், ஒரு எஸ்ஏ பேப்பர், தென் வந்து விருப்ப பாடம்னு சொல்லக்கூடிய நம்ம எந்த சப்ஜெக்டாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சப்ஜெக்டில் 2 பேப்பர்ஸ். இந்த 7 பேப்பர்ஸ்க்கும் ஒரு பேப்பருக்கு 250 மதிப்பெண்கள், 1750 மதிப்பெண்கள். இந்த இதில் வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னா வந்து 1750 ஒரு 750 மார்க் வாங்கினாவே நம்ம நேர்முக தேர்வுக்கு போயிடலாம். நேர்முக தேர்வில் 275 மதிப்பெண்கள், அங்கே எடுக்கக்கூடிய மதிப்பெண்களையும் மெயின் தேர்வில் எடுக்கப்பட்ட மதிப்பெண்களையும் டோட்டல் பண்ணி ரேங்க் வெளியிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் கேட்பாங்க. ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினவருக்கு என்ன பதவி பிடிச்சிருக்கு, செகண்ட் ரேங்க் வாங்கினவருக்கு என்ன பதவி பிடிச்சிருக்குன்னு கேட்பாங்க. உங்களுக்கு ஐஏஎஸ் பிடிச்சிருக்குன்னா ஐஏஎஸ் சூஸ் பண்ணிக்கலாம். இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் பிடிச்சிருக்குன்னா ஃபாரின் சர்வீஸை சூஸ் பண்ணிக்கலாம். இந்தியன் போலீஸ் சர்வீஸ் பிடிச்சிருக்குன்னா இந்தியன் போலீஸ் சர்வீஸை சூஸ் பண்ணிக்கலாம். எத்தனை வேக்கன்சிஸ் இருக்கோ அத்தனை வேக்கன்சிஸ்க்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து ரேங்கின் அடிப்படையில், உங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில், உங்களுடைய கம்யூனிட்டி அடிப்படையில் பதவிகள் வந்து ஒதுக்கப்படும். சார், இப்போ ஐஏஎஸ் ரிலேட்டடாக படிக்கிறதுக்காக சர்ச் பண்ணும்போது சோஷியல் மீடியாஸ்லாம் வந்து நிறைய ரீல்ஸில் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து 3-4 பேர் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் சில கொஸ்டின்ஸ் சொல்லணும் அப்படின்னா இப்போ ஏதாவது சொல்ல முடியுமா? கஸ்டமர் ஃபீல் பண்ணுறது வந்து எந்த ஏரியானா ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங். அதில் தான் நிறைய வந்து மாணவர்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கிறது மாதிரி நினைப்பாங்க. ஆனால் இது அவ்வளோ தூரம் சிரமமான ஒரு எக்ஸாம்ஸ் இல்லை அப்படின்றதான் நான் பல நிகழ்ச்சிகளில் வந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போது அண்மையில் இந்த வருஷம் கேட்ட கேள்விகளில் பார்த்திங்கன்னா, ஒரு உதாரணத்திற்கு வந்து இஃப் 0 இஸ் ரிட்டன் அஸ் chur, CHUR, then how is player is written? 0 வந்து CHUR chur அப்படின்னு எழுதினோம்னா பிளேயரை வந்து எப்படி எழுதலாம்? கீழே ஒரு 4 ஆப்ஷன். இது ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா, இங்கே வந்து 0ல் R இருக்குது, இங்கே சொரில் வந்து R இருக்குது, இங்கே பிளேயரில் R இருக்குது. ஓகே, இந்த 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 ஆரை 0ல் சொர் அப்படின்றத ஆரை வந்து யூவாக மாற்றிருக்காங்க. இஃப் 0 இஸ் ரிட்டன் அஸ் சொர், இந்த ஆர் அங்கே யூவாக மாறி இருக்கு. அப்போ இங்கே பிளேயரில் எந்த இடத்துல ஆர் இருக்குது? லாஸ்ட் லெட்டர் ஆர். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஆர் எந்த இடத்துல யூவாக இருக்குன்னு ஒரே வார்த்தை கண்டுபிடிச்சாவே போதும், இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். 4 ஆப்ஷனில் 4வது ஆப்ஷன் மட்டும்தான் யூ இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் SOCAGT, அங்கே யூ இல்லை. அடுத்து SODBGT, அங்கேயும் இல்லை. அடுத்து SODBHT, அடுத்து SODBHU. வெரி சிம்பிள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஷின் பார்த்தீங்கன்னா, பாட் இஸ் ரிட்டன் அஸ் A top, பாட் POT இஸ் ரிட்டன் அஸ் A top. அதாவது அப்படியே ரிவர்ஸில் ஏவை மட்டும் ஃபஸ்ட் வார்த்தையை போட்டுக்கிட்டு பாட்டை என்ன பண்ணியிருக்காங்க, டாப்னு மாற்றிட்டாங்க.
அப்படியே ரிவர்ஸ் எழுதணும் நீங்கள். ஓகே, ஏ டாப், இஃப் பாட் இஸ் ரிட்டன் as ஏ டாப், ட்ராப் இஸ் ரிட்டன் as ஏ பார்ட். ட்ராப்பை வந்து அப்படியே ரிவர்ஸில் படிச்சிங்கன்னா பார்ட், ஏ மட்டும் ஆட் பண்ணி அப்பார்ட் அப்படின்னு பார்த்துட்டாங்க. ஹவு அரீனா இஸ் ரிட்டன், அரீனாவை அப்படியே ஏ ஆட் பண்ணி அங்கேருந்து ரிவர்ஸில் அனிரான்னு போட்டால் முடிஞ்சு போச்சு. ஓகே, ஸோ இந்த சின்ன காமன் சென்ஸ் வந்து இருக்கான்னு பார்க்குறேன். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் நிறைய ஃபன் இருக்கும் அதில். ஸோ யூ ஷுட் நாட் திங்க் தட் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் எக்ஸாம். கொஞ்சம் காமன் சென்ஸு, நிறைய ப்ராக்டிஸு. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். இப்போ நான் சொன்னது வந்து இப்போ 2023-24 கேட்ட ஒரு கொஸ்டின். ஸோ இப்படிப்பட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ் இருக்கும் ப்ரிலிம்ஸில். மெயின்ஸில் நேர்முக தேர்வு இருக்கு இல்லையா, அதை பற்றி நிறைய பேர் பயப்படுவாங்க. அங்கே என்ன கொஷின் கேட்பாங்க அப்படின்ட்டு. அங்கே இன்டர்வியூ அப்படின்ற கான்செப்டே சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் கிடையாது. பேர் வந்து பர்சனாலிட்டி டெஸ்ட். இன்டர்வியூக்கும் பர்சனாலிட்டி டெஸ்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இன்டர்வியூன்றது முன் அனுபவம் அந்த வேலையில் உங்களுக்கு இருக்கான்னு பார்க்குறது இன்டர்வியூ. பர்சனாலிட்டி டெஸ்ட்டுன்றது இந்த வேலையை செய்கிறதுக்கான எபிலிட்டிஸ் இவர்கிட்ட இருக்கா, இவரை ட்ரெயின் பண்ணால் இந்த வேலையை செய்வாரா அப்படின்னு பார்க்குறது தான். பர்சனாலிட்டி டெஸ்ட்டில் அக்கௌண்டபிலிட்டி இருக்கா, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பாரா, இவர் லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கா, ஜென்யூனிட்டி இருக்கா, டிரான்ஸ்பரன்சி இருக்கா, இவருக்கு வந்து அந்த போல்ட்னஸ் இருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள் தான் அதில் மெயினாக செக் பண்ணுறாங்க. அதனால் கொஷினுக்கு பின்னாடி வந்து அவங்க யூபிஎஸ்சியில் கேட்கக்கூடிய கேள்விக்கு பின்னாடி என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய கேரக்டரை, உங்களுடைய பிஹேவியர்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் அந்த கேள்வி இருக்கும். ஒரு தொடர்ந்து ஒரு 3-4 கேள்விக்கு எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னால் கூட உங்களை செலக்ட் பண்ணி நல்ல மதிப்பெண்கள் கொடுப்பாங்க யூபிஎஸ்சி எக்ஸாமில். காரணம், உங்கள்கிட்ட உண்மை இருக்குது அப்படின்றதுக்காக அந்த தேர்வில் உங்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் கொடுப்பாங்க. அதுதான் யூபிஎஸ்சி எக்ஸாம். அதனால் எந்த இடத்துலையும் நம்ம பொய் சொல்லக்கூடாது. நமக்கு தெரியல அப்படின்னா தெரியலன்னு ஒத்துக்கக்கூடிய அந்த பண்பு இருக்கான்றது தான் இந்த தேர்வு வந்து உங்களை சோதிக்குது. ஸோ உண்மைத்தன்மை. ஓகே, ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அதான் இப்போது நிறைய ஸ்கேம்ஸ்லாம் நடக்குதுன்னு சொல்லி நிறைய கேள்விப்படுற இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாமில் இந்த போஸ்டிங் அந்த போஸ்டிங்ட்டு. ஸோ இப்போ அதனால் நிறையா படிச்சுட்டு வரவங்களுக்கு இல்லை நியாயமாக போகணும் அப்படின்றவங்களுக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுறாங்க. அதை பற்றினது உங்கள் எதாவது ஒப்பீனியன் சொல்ல முடியுமா? ஆக்சுவலாக சுதந்திரம் அடைஞ்ச தேதியிலேருந்து இன்றைக்கி தேதி வரைக்கும் ஒரு ரெக்ரூட்மெண்ட் பாடியில் இது வரைக்கும் ஒரு அப்பழுக்கற்ற ஒரு பாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது அப்படின்னா அது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மட்டும்தான். எத்தனையோ மாநிலங்களில் அந்த மாநில தேர்வு ஆணையம் மீது நிறைய புகார்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் மத்திய பணியாளர் தேர்வாணையத்தின் மீது சுதந்திரம் அடைந்த தேதி முதல் இன்று தேதி வரை ஒரு குறை கூட யாராலையும் கண்டுபிடிக்க முடியதில்லை, கண்டுபிடிச்சதில்லை. இதுக்கு காரணம் அங்கே வந்து அந்த பதவிகளில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு அதிகாரிகளையுமே வந்து ரொம்ப சரியான முறையில் தேர்ந்தெடுத்து, அதே போல் எந்த விதமான ஒரு பாரபட்சம் இல்லாத ஒரு நல்ல அதிகாரிகளை தேர்ந்தெடுக்கணுன்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனோடு தான் அவங்கள வந்து பணியில் அமர்த்துறாங்க. ஆனால் நம்பிக்கையோடு நீங்கள் வந்து இந்த தேர்வை வந்து அணுகுங்க. உங்களுக்கு தகுதியும் திறமையும் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நீங்கள் இந்த தேர்வில் வந்து வெற்றியடைய முடியும். பணம் கொடுத்தா பாஸ் பண்ணிடலாம், எனக்கு மினிஸ்டர் தெரிஞ்சால் பாஸ் பண்ணிடலாம், எனக்கு பிரைம் மினிஸ்டர் தெரிஞ்சால் பாஸ் பண்ணிடலாம் அப்படின்றதெல்லாம் இங்கே கிடையாது. ஒரு சில மாநிலங்களில் மாநில தேர்வு ஆணையத்தில் ஒரு சில சின்ன சின்ன தவறுகள் எங்கேயாவது நடந்திருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் இந்த ரெக்ரூட்மெண்ட் பண்ணக்கூடிய இந்த பாடிஸில் 99% நடப்பதில்லை. அதனால் உங்களை முழுமையாக நம்புங்க, சிஸ்டத்தை முழுமையாக நம்புங்க, நிச்சயமாக ஜெயிக்க முடியும். சார், நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர் ட்ரெயின் பண்ணிக்கின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அந்த ட்ரைனிங் டிப்ஸ் எங்களுக்கு சொல்ல முடியுமா? 751 ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தது இந்த கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. தொடர்ந்து 2 ஆண்டுகளாக அகில இந்திய அளவில் முதலிடத்தை பிடித்த மாணவர்களை உருவாக்கிய பெருமை உடையது இந்த கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. அடுத்து மெயின் தேர்வில் நம்ம கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி வந்து வெற்றி பெறுவதற்கு காரணம் ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ். வந்து தேர்வில் 20 கேள்விகள் கேட்கப்படுது பொது அறிவுத்தாள் 1. ஆனால் 20 கேள்விக்கு 500 கேள்விக்கான பதில்களை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ப்ராக்டிஸ் பண்ண வச்சு எழுத வச்சு முன்னாடியே அனுப்புறதுனால அந்த 20 கேள்விக்கு ஆன்சர் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. அப்படி 4 பேப்பர்ஸ்க்கும் சேர்த்து கிட்டத்தட்ட 2000 கேள்விகளுக்கு வந்து நம்ம வந்து அவங்கள 70 நாளில் நம்ம ரெடி பண்ணி அனுப்புகிறோம். ஒவ்வொரு சின்ன சின்ன ஐஏஎஸ் அகாடமிஸோடைய டைரக்டர், அதாவது அவங்கெல்லாம் சப்ஜெக்ட்ஸில் எக்ஸ்பர்ட்ஸ், அவங்கள எல்லாரையுமே அழைச்சிட்டு வந்து ஒரு ரூஃபு கீழே எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் கிடைக்கிறது மாதிரி ஏற்பாடு பண்ணிய ஒரு விதம்
அது சக்ஸஸ்க்கான ஒரு காரணம். இன்றைக்கி இந்தியாவோட நம்பர் 1 ஒரு இன்ஸ்டிடியூட் அப்படின்ற ஒரு பெருமையை நோக்கி போயிட்டு இருக்கு கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. நார்த் இந்தியன்ஸ் அத்தனை பேருமே இன்றைக்கி சென்னைக்கு வர்றாங்க அப்படின்னா எதுக்கு வர்றாங்க அப்படின்னா இப்படிப்பட்ட எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு ரூஃப் கீழே கிடைக்கிறதுனால. இது எப்படின்னா ஸ்ரீலங்கன் கேப்டன், பாகிஸ்தான் கேப்டன், ஆப்கானிஸ்தான் கேப்டன், இங்கிலாந்தோட கேப்டன், ஆஸ்திரேலியாவோட கேப்டன், இந்தியாவோட கேப்டன், இவங்கெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணால் எப்படி இருக்கும்? அப்படி தான் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ப்ரிலிமினரி தேர்வுக்கும் பார்த்தீங்கன்னா நடப்பு நிகழ்வுகளுக்காக தினமும் குட் மார்னிங் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கரண்ட் அஃபேர்ஸை டெய்லி ஒரு 10 டாபிக் டிஸ்கஸ் பண்ணுறோம். தென் ஒரு டாப்பிக்கை டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறோம். அந்த ஒரு டாபிக் வந்து மெயின்ஸ்க்கும் 10 டாபிக் ப்ரிலிம்ஸ்க்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது நடப்பு நிகழ்வுகளை தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்றதை வந்து 360 டிகிரியில் அந்த மாணவர்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே உறுதுணையாக இருக்குது. அதாவது நியூஸ் பேப்பர் ரீடிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு கிளியர் த சிவில் சர்வீஸ் எக்ஸாம். அதுக்கு அதிக லெவலில் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூட் வந்து கிங் மேக்கர்ஸ். அதே போல் வெறும் சப்ஜெக்டை மட்டும் டீச் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனமாக இல்லாமல் அவங்களுடைய பர்சனாலிட்டி க்ரூம் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனமாக இருந்து இந்த தேர்வுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சூட்சமங்களை ஸ்ட்ராட்டஜிஸை சொல்லிக் கொடுத்து இந்த தேர்வில் வெற்றி பெற்றவர்களையோடையும் வச்சுக்கிட்டு இந்த தேர்வை எழுதி பலமுறை வந்து பல நிலைகளுக்கு சென்று ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணி மெயின்ஸ் பாஸ் பண்ணி நேர்முக தேர்வு வரைக்கும் போய் தோத்தவங்களையும் ஏன் தோத்தன்ற அனுபவத்தையும் சொல்ல வச்சு வெற்றிக்கான சூத்திரங்களையும் சொல்லி தோல்விக்கான காரணங்களையும் சொல்லிக் கொடுக்குறப்ப மாணவர்கள் எளிதாக வெற்றியடைய முடியுது. பார்வையற்ற டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சன்ஸ் அத்தனை பேருக்குமே இலவச பயிற்சி. ரிட்டையர்டு அதாவது எக்ஸ் சர்வீஸ்மேன்ஸ் அத்தனை ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் 50% ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். கொரோனா காலகட்டத்தில் தன்னுடைய பெற்றோர்களை இழந்த குழந்தைகளுக்கு முற்றிலும் இலவச பயிற்சி. இப்படி அதே போல் சிங்கிள் பேரண்ட் இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட்ஸு. விடோவாக இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் விடோ பெண்களுக்கு வந்து முற்றிலும் இலவச பயிற்சி. இப்படிப்பட்ட பல முன்னெடுப்புகளை சமுதாய மேம்பாட்டுக்காக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக கிங் மேக்கர்ஸை உருவாக்குனதுனால இங்கே வந்து ஒரு ப்ரைவேட் கோச்சிங் இன்ஸ்டியூட்டாக இருந்தால் கூட அரசினுடைய ஒரு செய்யக்கூடிய அந்த பணிகளையும் சேர்த்து சமுதாய மேம்பாட்டிற்கான ஒரு நல்ல அதிகாரிகளை உருவாக்கக்கூடிய ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்குது இந்த அகாடமி. அப்படின்றதுனால எதிர்காலத்தில் நல்ல ஒரு அதிகாரிகள் உருவாக்கணுன்றதுக்காக அந்த பொறுப்பையும் சேர்த்து டீச் பண்ணுறதுனால இங்கே வந்து நிறைய மாணவர்கள் வந்து வெற்றி அடைகிறாங்க. வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் எத்திக்கலான நல்ல ஒரு குடிமகனாக நல்ல அதிகாரியாக இன்றைக்கி செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த நிகழ்ச்சி பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருமே எதிர்காலத்தில் ஒரு அரசு பணிக்கு வந்து நல்ல ஒரு அரசு அதிகாரியாக செயல்படுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. Welcome to Takshashila University, where we are creating leaders of tomorrow. We are a part of Sri Manukula Vinayagar group of institutions and the campus is located in Tindivanam. We offer undergraduate and postgraduate degrees in a variety of subjects, including business, computer science, and the liberal arts. Our state-of-the-art infrastructure and commitment to next generation education make Takshashila University the perfect choice for your future. We offer a variety of computer science related courses as well with our guaranteed placement program. You'll be ready to take your place in the workforce after graduation. So if you're looking for a university that will help you reach your full potential, look no further than Takshashila University. Apply online now.